அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் இந்த நூலை மூளை 100 ஸ்பெஷல் என்ற பகுதியிலே ஒரு பகுதியாக பதிவு செய்கின்றேன். ஏற்கனவே ஒவ்வொரு மூளைக்குள்ளும் ஒரு பிரபஞ்சம் அல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சங்கள் அத்தனையுமே உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் செய்தி கொடுத்தோம். அதாவது ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களின் இயக்கங்களின் குணங்களின் பண்பாடுகளில் செயல்களின் அத்தனை இயக்கமும் ஒவ்வொரு மனிதனுடைய மூளைக்குள்ளே சேமிக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். உதாரணமாக, ஒரு மிருகத்திற்குள்ளே இயங்கும் இயக்கம் அனைத்தும், அதனுடைய உணர்வு ரீதியாக இயங்கும் அனைத்தும் நமக்குள்ளே இருக்கிறது. இப்படி ஒரு எளிமையாக அடிச்சுங்க. நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவது தான் அது. தன்னை போல் பிறரை நேசி என்ற விஷயம் தான் இருக்கும். உணர்வு என்பது என்ன? ஒரு மிருகத்துக்கோ ஒரு பறவைக்கோ அது ஏற்படுத்தி கொண்டிருக்க இயக்கத்திற்கு, அதனுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுப்பது. அதன் வழியாக வந்ததான் ரெட் கிராஸ் சொசைட்டி, ப்ளூ கிராஸ் சொசைட்டி எல்லாம். அதாவது பிராணிகள் வதை சட்டம்லாம் வந்தது அதில் தான் வந்தது. அப்போ அதை உணர்றோம் இல்லைங்களா? இது மாதிரியே மனித உணர்வுகள் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா எல்லா விதமான பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட உணர்வுக்கு மேலே போகாது. அதே மாதிரி அவைகளுக்கு எண்ணம், நுண்ணறிவு, பகுத்தறிவு என்பதெல்லாம் ஒரு மிக மிக சுருக்கமாக இருக்கும். அதுக்கு மேலே அது போகாது, அதுக்கு தெரியாது. அதுக்கு மேலே அதுக்கு அந்த லிமிட்டாக வச்சிச்சு எல்லாமே இயற்கை. அதுக்கு நீங்கள் பார்க்கலாம், நாம் மனிதர்கள் எவ்வளவு தூரம் கட்டுப்பாடோட சுதந்திரம் குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நமக்குன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்டட் வச்சுருக்கோம். ஒரு சின்னது சொன்னாலும் பாலியல் வன்முறைன்னு சொல்லிடுறோம். ஆனால் மிருகங்கள் அனைத்தும் நிர்வாணமாக அப்படியே ரோட்டில் கூட அவங்க மேட் பண்ணுவாங்க. நாம் அதை பற்றி உணர மாட்டோம். அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை, அவ்வளோதான். இது ஒரு செய்திக்காக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அவங்க வேறு வெரைட்டி எதுவுமே தெரியாது. பசி, வலி, பயம், பாசம், காமம் 4 எல்லாம் ஒரு புள்ளி லிமிட்டட். அதனால தான் ஒட்டுமொத்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஹார்ட் அட்டாக் இல்லை. எல்லாமே அதுக்கு இருக்குது. ஆட்டுக்கு ஹார்ட் இருக்குது, பூனைக்கு ஹார்ட் இருக்குது, புலிக்கு ஹார்ட் இருக்குது, மாடுக்கும் ஹார்ட் இருக்குது. ஹார்ட் அட்டாக் செத்ததாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
மனிதனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சது தான். எண்ணம், அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு எல்லாம் வந்து மனச்சாட்சி, மரபணு திறன் அறிவு எல்லாம் வந்து அப்புறம் ஈகோ, ஃபால்ஸ் ஈகோ எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் நெகட்டிவ் சைடு பூரா வந்துருச்சு. அப்புறம் வந்து மாயை, பொய்மை எல்லாம் வந்துருச்சு. பேராசை, பொறாமை எல்லாம் வந்துருச்சுல்ல. எல்லாம் ஒரு கலப்படம் தானே அவன். இவ்வளவும் ஸ்டோர்டு இன் தி பிரைன். இவ்வளவு ஒரு மனிதனுக்குள்ள இருக்க ஸ்டோரிங் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா ஸ்டோரிங் ஆகியிருக்க எல்லா மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குப்பைகள், அது பாசிட்டிவ் இருக்கட்டும் நெகட்டிவ் எல்லாமே ஒரு மனிதனுக்குள்ளே போயிருந்திருக்கு அப்படின்னு வச்சுட்டோம். இது வந்து இதை எப்படி வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கோடிக்கணக்கான பேர் சொல்லிட்டாங்க. எராடிகேஷன் ஆகலை. இப்போ நம்ம என்ன அதை சொல்ல வர்றோம், அதன் ஒவ்வொரு மனிதனும் நீங்களே எராடிகேட் பண்ணிட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த மூளையில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ரகசியங்களை பூரா அறிந்து முடித்து இறப்பது தான் வாழ்க்கை. சுவாமி விவேகானந்தரை கடைசி கட்டத்தில் அவருடைய இறக்கும் தருவாயில் சில நாட்களுக்கு முன்னால் அவரிடம் அவருடைய சகோதர சீடர்கள் கேட்குறாங்க. சுவாமிஜி சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை அறிந்து கொண்டீர்களா, அந்த நான் என்பதை அறிந்து கொண்டீர்களான்னு சொல்லி சுவாமிஜிகிட்ட கேட்குறதாகவும் சுவாமிஜி சொன்னதாகவும் அவங்களுடைய தரவுகள் இருக்கு. சுவாமிஜியினுடைய மரண ரகசியம் போட்டிங்கன்னா சுவாமி வித்யானந்தான்ற ஒருத்தர் வந்து அதை பற்றி அப்படியே பேசியிருக்காரு அந்த நாட்களை பூரா. அப்போ சுவாமிஜி சொல்கிறாங்க, நான் உணர்ந்து கொண்டேன். நான் உணர்ந்து கொண்டதுக்கு சாட்சியாக நான் இந்த உலகத்தில் நிறையா காரியம் பண்ணிட்டேன். ஆனால் அந்த காரியங்கள் பண்ணி நான் கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாம் இன்னும் எவ்வளவு காலமாகுமோ இந்த பூமிக்குள்ளே அதை அப்ளை பண்ண. ஆனால் நான் வந்த கடமையை முடிச்சிட்டேன், எனக்கு நான் அனுப்பப்பட்ட கடமைக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு மனிதனும் செய்ய முடியுன்றதுனால தான் சுவாமிஜி வந்து சொன்னது, நீங்கள் யூ கேன் டிட்டர்மின் யுவர் டெஸ்டினி அப்படின்னு அவர் சொல்கிறது. நீங்கள் வந்து உலகத்தில் வாழும்போது ஏதோ வீடை கட்டினேன், கார் வாங்கிட்டேன், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன்டே தான் கல்யாணம் பண்ணிட்டேன், செட்டில் ஆகிட்டேன்ற வேர்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, பரிதாபகரமான விஷயம் என்பது தான் சுவாமிஜி சொல்வது. அதெல்லாம் இங்கே வந்தது. நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று எப்போவெல்லாம் சிந்திக்க சொல்லுதோ அப்போவெல்லாம் ஒரு அரை நிமிஷம் சிந்திச்சுட்டு மறுபடியும் உங்களுடைய சொத்து சேர்க்கிறதுலையும், உங்கள் பணம் சேர்க்கிறதுலையும், உங்கள் பொருள் சேர்க்கிறதையும், உங்களுடைய ஈகோ ஆணவத்தை வளர்க்குறதுலையும், உங்களுடைய மாயைக்குழி விழுகிறதுலையும் தான் நீங்கள் வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இவ்வளவு பெரிய அஸ்ட்ராலஜி பெருகி இருக்காது, இவ்வளவு பெரிய வாஸ்து பெருகி இருக்காது. வாஸ்து அஸ்ட்ராலஜியெல்லாம் நம்ம வந்து குறை சொல்கிறேன்னு நினச்சிட வேணாம். எவனுமே ஒவ்வொரு அசைவுக்கும் கூட வாஸ்து வேணுன்றான். பட்டினியாக கிடந்து குடிசையில் இருந்து வந்தவன் வீடு கட்டும்போது வாஸ்துன்னு ஆரம்பிச்சிட்றான். அது வாஸ்து செய்ய வேண்டியதில்லை, சூரிய வெளிச்சம் உள்ளே படணுன்றது ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. அதை அப்படியே திருப்பி பாருங்கள். தஞ்சை பெரிய கோயிலை கட்டுனதையும் மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டுனதையும் நம்முடைய மானுமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எந்த வாஸ்து சோதிடரை வச்சு செஞ்சாருன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும், இல்லைன்றவங்க. அது அல்ல, அது நாம் நம்பிக்கையாக செய்கிறோம், ஓகே. ஆனால் அதுக்காகவா பிறந்தோம் என்பதைத்தான் நம்முடைய மூளையை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது எல்கையற்றதுன்னு சுவாமி சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிற வேணாம். ஈஸியாக உனக்குள்ளே எல்கையற்ற சக்தி இருக்கிறது. சக்தி என்பது ஆற்றல்கள் இருக்கின்றன. அந்த ஆற்றல்களை நீ வந்து தோண்டிப்பாரு, எப்படி எடுப்பது? அங்கே தான் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம், இதெல்லாம் உன்னுடைய கண்டென்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்க.
என்ன கன்டென்ட்டு? ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு மூளைக்குள்ள இப்போ வந்து 10,000 கோடி நியூரான்களுக்குள்ள மட்டுமல்ல, பல லட்சம் கோடி உலகத்துல இருக்க ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உயிர்ப்பு இருக்கு. அதையே நீங்க வந்து ஆண்டனா மாரி மாற்றலாம் என்று எபிஜெனடிக்ஸ் வந்து விட்டது. நீங்க மூளைக்குள்ள மட்டும் தான் இயங்குதுன்னு நெனச்சிற வேணாம். இந்த கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செல்லுல பட்டாலும், அந்த செல்லுல வந்து ஆக்டிவேட் ஆகுது மூளையா. எபிஜெனடிக்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த உடம்பே முழுசா இப்படி இருக்கு, இவ்வளவு கன்டென்ட் உள்ளதுன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ, அதுதான் விழிப்புணர்வு என்பதை நான் சொல்ல வர்றேன். விழிப்புணர்வு, விழிப்புணர்வுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த விழிப்புணர்வினுடைய ரகசியம், எப்பொழுது நீ எனக்குள்ளே பல லட்சம் கோடி செல்கள் இருக்கின்றன. அந்த பல லட்சம் கோடி செல்களிலும் பல ஆயிரக்கணக்கான மரபணு திறன்கள் இருக்கின்றன. அந்த பல ஆயிரக்கணக்கான மரபணு திறன்களும் ஆக்டிவேட் ஆகிக்கொண்டே இருக்கின்றன. எப்போ அது சம்பந்தமா ஒரு விஷயத்தை உள்வாங்கணுன்னே ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ இசையை கேட்கறது வரைக்கும் காது அமைதியாக இருக்கு. ஆனால் இசையை கேட்டவுடனே காலையெல்லாம் நம்ம ஆட்டுறோம் அல்லது ஆடுறோம். அப்போ ஒரு ஆக்டிவேஷன் தானே. அது மாதிரி நாக்கு பல லட்சக்கணக்கான, சரி பல ஆயிரக்கணக்கான இங்கே சுவை நரம்புகளோடு இருக்குது. அதில் பட்ட உடனே உண்மைதானே. இது மாதிரியே இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும், உடம்பு அழிந்து போகும்லாம் உங்களுக்கு தெரியுமுங்க. அதை 2வது வச்சுக்கிருவோம். செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் மரபணு திறன்களுடைய ஆக்கிரமிப்பு இருக்கு. அந்த மரபணு திறன்களுக்குள்ளே இவ்வளவு இருக்கு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உனக்குள்ளே ஒரு திருவள்ளுவன் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதே. நம்ம தமிழ்நாட்டே எடுத்துக்கிருவோம். உனக்குள்ள வந்து இருக்கக்கூடிய, எங்கேயோ கண்டுபிடித்திருக்கக்கூடிய, எங்கேயோ இருந்த ஒரு 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 விஞ்ஞானியினுடைய மூளைக்குள்ள இருக்கக்கூடிய திறன் உனக்குள்ளே இருக்கிறது. இப்போ ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிக்கிற ஒரே சக்தியும் உனக்குள்ளே இருக்கு. இப்படி வச்சுக்கோ ஒவ்வொன்றா. திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. அப்போ இவ்வளவும் உனக்குள்ளே இருக்கான்றது தான் வள்ளுவன் ஒரே அடியில் அடிக்கிறான். தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்று சொல்லிட்டாமா. நீ எதெல்லாம் தேடி தேடி கற்றுக்கொண்டே இருக்கிறாயோ அது சக்கம் வரும். கவிதையை நீ தொடர்ந்து படிச்சு பாரு, உனக்குள்ள கவிதை லேசா எந்திரிக்கும். நம்மளும் எழுதிடலாமோன்னு சொல்லி தொடர்ந்து. அது ரொம்ப முக்கியமான வேடு. கேட்கும் போதே கவிதை பிடிக்குதுன்னு சொல்றீங்களா, அப்போ உங்களுக்கு கவிதை திறன் உள்ளே இருக்கிறது. நீங்கள் எப்போல்லாம் நெப்போலியன் ஹில் சொல்கிறது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கனவு காண்ற விஷயம் வந்துட்டாலே அதை செயல்படுத்துகிற திறன் உனக்குள்ளே இருக்குது. நல்ல பாயிண்ட் பிடிச்சிக்கணும். அந்த திறனை வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணுற சிஸ்டம் தான் இப்போ நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது சம்பந்தமான நீங்கள் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போகும். என்னத்தை நேரத்தை ஒதுக்குவது? நீங்கள் உங்கள் வாழ்க்கை இது எப்படி உங்களுக்கு உடம்புக்குள்ளே இவ்வளவு ரகசியங்கள், இவ்வளவு பெட்டகங்கள், இத்தனை கோடிக்கணக்கான ரகசியங்களோடு இத்தனை ஆயிரக்கணக்கான மரபணு திறன்களெல்லாம் இருக்கிறது என்பதை எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ, ஃபஸ்ட்டு டாக். நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது அந்த அந்த டேஸ்ட்டை சுவைக்கக்கூடிய நரம்பு நாக்குக்குள்ளே இருக்கிறது என்பதை கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்கா இல்லையா? அந்த ஸ்வீட்டை எடுத்து இங்கே வைப்பீங்களா, மூக்குக்கிட்ட வைப்பீங்களா, இங்கன வைப்பீங்களா, பல்லில் தான் வச்சா தெரியுமா? இதுக்குள்ளே வச்சா தானே தெரியுது. இதுக்கு வந்து உங்களுக்கு தெரியுதுன்ற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா? இதே கான்சியஸ்னஸை நீங்கள் இந்த உடம்புக்குள்ளெல்லாம் இவ்வளவு இருக்கு என்ற ஒன்றை ஏன் தெரியுமா திருப்பி சொல்கிறேன், அந்த ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் சுவாமிஜி சொல்லியிருக்கிற விஷயம். நான் ஏன் சுவாமிஜி அடிக்கடி சொல்கிறேன்னா, நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன்.
இந்த உலகத்திலே சுதந்திரமா நீங்க வாழக்கூடிய இந்த பூமியில் பிறந்து முழுமையாக இண்டிபெண்டன்ட்டா வாழக்கூடிய ஒரு ரகசியம் உங்களுக்குள்ள ஏறும். அத கற்றுக் கொடுக்க முடியாது. நான் வந்து உலகத்திலே இண்டிபெண்டன்ட். நான் சுதந்திரமானவன். இத்தனை கோடி ரகசியங்கள் புரிந்த ஒரு கன்டென்ட். நீங்க வாங்கி வைத்திருக்கிற வீடு ப்ராப்பர்ட்டியா கன்டென்ட்டா தெரியுது. நீங்க வச்சிருக்க பணம் வந்து இவ்வளவு பேங்க்ல போட்டிருக்கோம்னு கன்டென்ட்டா தெரியுது. அதை வைத்து தான் இயங்க போறீங்கன்னு ஏடிஎம் வச்சு கொண்டுகிட்டு போறீங்க. இதெல்லாம் இருக்கே. சரி, இந்த பணத்தையும் ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னா, அவனும் ஒரு மூலையிலிருந்து தானே கண்டுபிடிச்சிருக்கணும். மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் தானே. இவ்வளவு பணங்கள இவ்வளவு நீங்க இயங்கிக் கொண்டிருக்கிறீங்களே, இந்த இயக்கத்திற்குரிய ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு சிஸ்டத்த முத கொண்டவன் யாரு? மனுஷன் தானே. இப்ப நீங்க இந்த விஷயத்த பூரா எனக்குள்ள இருக்குன்ற ஒரு ஒரு உணர்வு வருதுல்ல, அந்த உணர்வு தான் விழிப்புணர்வு என்று சொல்லுது. ஏன்னா, அதை உணரக்கூடிய ஒரு உணர்வு சாதாரண இமோஷனல்ல வந்துராது. உதாரணமா சாப்பிடுறீங்க. டேஸ்ட் நல்லா இருக்குன்னு போயிருவீங்க. விளையாடுறீங்க. எது வேணாலும் செஞ்சுங்க நீங்க. எந்த உங்களுடைய பொறிகளின் வழியாக, நேரடியாக, புலன்களின் வழியாக நீங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயத்துக்கு உடனே டேஸ்ட்டா இருக்கு, அந்த சுவையா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல. அந்த அழகு என்பதை உங்களுக்குள்ள ஊட்டி, இந்த ஒட்டுமொத்த பொறிகளையும், புலன்களுக்குள்ளேயும் உணர்வுகள வைத்து, இதுகளையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கறது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்குல்ல. இது கான்ஷியஸ்னஸ்ன்னா, அது வந்து சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அவ்வளோதான். ஆனா, உங்களுக்கு தெரியவே தெரியாது சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கணும். அத நம்ம ஆட்கள் வந்து சாட்சியாக பாருங்க, விட்னஸா பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்ப மறுபடியும் வாங்க. அப்போ உங்களுடைய மூளைக்குள்ள, உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்க ஒவ்வொரு செல்லுமே பிரெயினா மாறும். ஒவ்வொரு செல்லுமே பிரெயினா மாறும். அப்ப நீங்க இவ்வளவு கன்டென்ட் உள்ளவங்க எப்படி எடுக்கலாம்? அந்த எடுக்கிறதுக்கு தான் நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன். பேலன்ஸா இருங்க. அந்த பேலன்ஸ் என்பது தான் நீங்க 2 இல்லாத நிலையே இருக்கிறது. எதுலயுமே 2 இல்லாம. ஏன்னா 2ஓட இருக்கிறது தான் விஷயம். இன்பம், துன்பம், சந்தோஷம், அ கவலை. அ எல்லாத்துக்கும் 2 இருக்குல்ல. எல்லாம் வச்சுங்க. வள்ளுவன் சொன்னார், "வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்குன்னு" சொல்லியிருக்காரு. நாம இருமையா இருப்பது என்பதும், இருமையா வாழ்வது என்பதும் நம்ம வந்து பழக்கப்படுத்திட்டோம் இல்லையா? அந்த இருமையிலிருந்து ஒருமைக்கு வருவதற்கு வந்தாலே, அப்படியே ரிலேட்டட் டூ தி விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு வந்தாலே, நீங்க அந்த விழிப்புணர்வை இருக்கிறதுல என்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டீங்கனாலே, உங்களுக்கு ஒரு பவர் ஆஃப் எனர்ஜி வரும். இப்போ பவர் ஆஃப் மணின்றாங்க. இவ்வளோ பணம் நம்ம பேங்க்ல இருக்கு. அழகா நம்ம ஏடிஎம்ல எடுக்கலாம். அல்லது நம்ம பணத்த வித்ட்ராயல் பண்ணலாம்னு சிந்திக்கும்போது, எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான உலகியல் பேலன்ஸ் கிடைக்குதுல்ல. இதே பேலன்ஸ் உலகத்தில் இருக்க எதையும் யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் என்று செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மரபணு ஆற்றல்களும், அது சம்பந்தப்பட்ட நாம சேமித்து வைக்கும் அறிவுகளும் பொதிந்திருக்கக்கூடிய மாபெரும் சக்தி தான் இந்த உடம்பு. அந்த உடம்பத்தான் நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நினைச்சு, இந்த உடலே தியானமான ஆகுறீங்கல்ல, அங்க தான் நீங்க வந்து விழிப்புணர்வுடைய அடுத்த நிலைமைக்கு போவீங்க. இப்ப யாரையாச்சும் நீங்க வந்து சார்ந்து இருக்கணும்ன்ற சிந்தனையே ஒழிஞ்சிரும். முதல்ல முடிவெடுத்துக்குங்க. யாரையும் பார்த்து யாரையும் சார்ந்து இருக்கணும்னு வராது. யார்கிட்டயும் நாம செய்திகள் கேட்டுக்கிறலாம். நம்ம அதை வந்து இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிறலாம். நாம் செயல்பட தொடங்கலாம்னு வருமே ஒழிய, இவரை சார்ந்து தான் செய்யணும் அப்படின்னே வராது. நீங்கள் செய்ய வேண்டியது பூரா வரும். மற்றவங்களையெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோவாக தான் இருக்கும் அதில். உங்களுடைய பசியை ஒரு ஆளை வச்சு சாப்பிட வைப்பேன்னு பேசுனது மாதிரி இருக்கு.
சாப்பிட வைக்கவே முடியாது இல்லையா? உங்கள் யூரின் இன்னொருத்தரை வச்சு பாஸ் பண்ண முடியாது. சேம் திங். நான் இந்த உலகத்தில் பிறந்து இவ்வளவு கண்டென்ட்டோடு இருக்கேன், இவர்களோட ஆற்றல்களோடு இருக்கேன், இவர்களுடைய எல்லையற்ற மரபணு திறன்களின் ஆற்றல்களையும் அறிவும் பொதிந்த ஒன்று. அதோடு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம், அன்பும் கருணையும் சத்தியமும் நேர்மையும் கலந்த ஒவ்வொரு செல்லும். அதை மறந்துடவே கூடாது. இவ்வளவும் இருக்கின்றது ஆச்சு. நீங்கள் விழிப்புணர்வு வருவது கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு அணுவணுவான உணர்வுலையும் இயக்கத்திலையும் அது பேரெல்லாம் வச்சுக்காங்க. ஆழ்நிலை உணர்வு, நேரடியான உணர்வு, கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ் எல்லாம் வச்சுங்க. எல்லா விதமான இதுக்கு எது இருக்கோ இல்லையோ, அன்பும் கருணையும் சத்தியமும் உண்மையும் உங்கள் பாடியில் ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்குது. இதை நம்ம எடுத்து விழிப்புணர்வு ஆகி நாம் ஒவ்வொரு நொடியிலும் இயங்க தொடங்குகிறோம் அல்லவா? நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய செயலில், நம்மளுடைய வெளிப்படுத்துகளில் அதை அந்த அன்பின் கருணையினுடைய ஊற்றை கலந்து, அதுதான் இயேசு பண்ணது. வேறு ஒன்றும் இல்லை. இயேசு பண்ணதுடைய எல்லா ரகசியங்களுக்கும் காரணம் அதுதான். அது மாதிரி செய்ய முடியாமல் இருந்துக்கிட்டு அதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறவங்கள தான் இப்போ பல கோடி பேர். நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம இயேசுவா மாறுங்க, அதெல்லாம் பேசவே இல்லை. நீங்கள் எதை செய்தாலும் இந்த அன்பும் சத்தியமும் ரெண்டும் கலந்து வாங்க. அன்பே சிவமெல்லாம் கேள்விப்பட்டுட்டோமுங்க. தன்னை அறிந்து தன் தலைவனை அறிந்துலாம் கேள்விப்பட்டோமுங்க. யாருமே செய்கிறது இல்லைங்க. என்ன செய்கிறோம்? நமக்கு இதில் என்னமாச்சு இருக்கா? சுயநலம். அதில் சுயநலம் இருக்கும், ரொம்ப பேராசை. அதில் பொறாமை இருக்கும், அது ஃபால்ஸ் ஈகோ இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். எதை எடுத்தாலும் நான் 4 பேத்துக்குள்ளே நான் யார், 10 பேத்துக்குள்ளே நான் யார், 1000 பேத்துக்குள்ளே நான் யார். தன்னம்பிக்கை வேறு, ஈகோ வேறு. ஆனால் ஃபால்ஸ் ஈகோவுக்குள்ளே தான் நம்ம இயங்குகிறோம். அதனால தான் நாம் இவ்வளவு பொட்டன்ஷியலாக இருக்கிறோம். இந்த பொட்டன்ஷியல் மட்டும் இல்லை, இன்னும் இந்த உலகம் அழியும் வரை அழியாத ஒரே ப்ராப்பர்ட்டி அழியாத ஒரே ப்ராப்பர்ட்டி என்ன? மூளைக்குள் நடக்கும் இந்த நியூரானிக்கல் நெட்வொர்க் மூலம் ஒவ்வொரு நொடியும் வளர்கின்றோம். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நிர்வாணமாக இருந்த நாம் இன்று இவ்வளவு வந்திருக்கோம். பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றுலையும், உடையில், உணர்வில், சிந்தனையில், செயலில், எல்லாத்தையும் வச்சுக்கங்க. விஞ்ஞானத்தில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கொள்ளக்கூடிய எல்லாத்திலையும் வளர்ந்துருக்கோமே. எதை வச்சு வளர்ந்தோம்? யாராவது ஒருவருடைய மூளைக்குள் இருந்துதான். அந்த மூளைக்குள் இருப்பது போல் உங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லாம் ஏதாச்சும் காமனாக சொல்லிடுறாங்க. சார், ஒவ்வொருத்தருக்கும் சில திறமைகள் இருக்கும் சார், அந்த திறமையை சரியாக பயன்படுத்துன்னு வார்த்தை. நோ 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 இதெல்லாம் பழைய 1900 வச்சுங்க. இன்னைக்கு அத்தனையுமே உங்கள் கையில் இருக்குது. உலகம் உங்களோட ஒவ்வொரு செகண்ட்ஸ் இருக்குது. உங்களுடைய இணையதளங்களில் அத்தனை இருக்குது. நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க தெரியுமா? அதற்குரிய நான் ஒரு செய்தியாக சொன்னேன். இந்த மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் செய்யவே முடியாது. நேர நிர்வாகம், உணவு நிர்வாகம், உடல் நிர்வாகம், பிரெயின் மூளை நிர்வாகம் அண்டு பொட்டன்ஷியல் ஆற்றலின் நிர்வாகங்களை நீங்கள் தினந்தோறும் செய்யலைன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், தினந்தோறும் நீங்கள் 1 மணி நேரம் செய்யணும், 5 மணி, ஒரு 10 நிமிடம் அதற்காக என்ன செய்தீங்க? பணம் வருவதற்காக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நினைக்கிறீங்க, பதவிக்காக 24 மணி நினைக்கிறீங்க. இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சி பூரா என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் அதுக்குத்தான் முதலிடம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகளாவிய பெரிய சிந்திக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்துக்குள்ள உள்ளே போங்க, 15 நிமிஷத்தில் பணம் தான் அங்கே பேச்சிருக்கும். வாங்க வாங்கலாம் சொல்லுவாங்க. எங்கே எடுத்தாலும் எண்டு பணம் தான். அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறது, உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்தால் எல்லாம் வந்துடும்ண்டு. அப்போ உங்களுக்குள்ளே தான் வந்துருச்சு. நீங்கள் எங்கே எங்களை கூப்பிடுறீங்க? நீங்கள் வந்ததை பூரா கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னால் எவனாச்சும் கொடுப்பானா? அரசியல்வாதி கொடுப்பானா? ஆன்மீகவாதி கொடுப்பானா சார்?
அதெல்லாம் அப்படியெல்லாம் வர்றதே கிடையாது. அதுவும் உங்களுக்கு நிறையா பேருக்கு பணம் வருவது என்பது இவர்கள் சொன்ன இந்த ஞானத்திலேயும், மோனத்திலேயும் வர்றதில்ல. பூராமே வியூகம் வளர்த்தா வர்றதுல வர்றது. அதை பற்றி நிறைய பேசுவோம். பணஞ்சார் உளவியல்ல. பணம் வருவதற்கோ, நீங்கள் ரவுடியாவதற்கோ, நீங்கள் தப்பு பண்ணுவதற்கெல்லாம் கடவுள் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் வியூகம் வளர்த்து ஒண்ணே சம்மந்தம் தான். மனிதன் நீங்கள் இந்த உலகம் இருக்கும் வரை, எவ்வளவுதான் நீங்கள் மூளையை முழுசா சொல்லிக் கொடுக்கும் வரை, அறியாமை இருக்கும், தெரியாமை இருக்கும், புரியாமை இருக்கும், இயலாமை இருக்கும், இல்லாமை இருக்கும், ஏழ்மை இருக்கும், மாயை இருக்கும், பொய்மை இருக்கும். இந்த உலகத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். பேராசை இருக்கும், பொறாமை இருக்கும். ஒருத்தன் இந்த சதுரங்க வேட்டையில் எடுத்த மாதிரி பணம் வர்ற ஆசையை உருவாக்கிட்டா பணத்தை கொடுத்துட்றாங்க. அப்போ அவனுக்கு பேராசை இருக்குன்றது. அதை கண்டுபிடிச்சு அடிக்கிறது தான் பணமே. ஒருத்தனுக்கு அறியாமை இருக்குது. இப்போ மருத்துவ உலகம் பூரா எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுட்டா எதுக்கு போவான் அவன்? இவ்வளவுதான். அடிமையாக இருந்தாங்க ஒரு பெரிய இனத்தினர். இன்றைக்கி அந்த இனத்தினர் எனக்கு அதிலிருந்து அந்த பட்டியல்லேருந்து என்னை எடுத்துடுறான்னு சொல்கிறாங்கன்னா, அந்த அறியாமையிலேருந்து வெளியே வந்தது. அது பாசிட்டிவான விஷயம்னு சொல்கிறேன். அறியாமை இருந்துச்சுன்னா இவங்க தாத்தேன் பாட்டேன் பூட்டையிலேருந்து இன்றைக்கி கை கட்டிக்கிட்டு நிற்கணும். ஆக இந்த உலகம் எப்படி இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லுதோ, அதே மாதிரி அறியாமை தெரியாமை நான் சொன்ன அத்தனை இருக்கிறத எங்கே காயின் பண்ணுறது நான்? இல்லைன்னா நீங்கள் சைபர் கிரைம் இன்றைக்கி வந்திருக்குமா? ஒரு ஃபோன் அடித்தா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சில்ல, உலகமே நடந்துக்கிட்டு தானே இருக்குது. நிதி நிறுவனங்கள்லாம் இவ்வளவு சொல்லி பிடிச்சி யார் கட்டாமல் இருக்கேன்? மறுபடியும் நிதி நிறுவனத்தில் கட்ட ஆரம்பிச்சினானே. அப்போ இவனுக்கு என்ன? மறுபடியும் சொல்கிறேன், இது இருக்கத்தான் சரி. அதில் தான் பணம் வர்றது, பொருள் வர்றது, இந்த சாமியாராக இருக்கிறது, வைப்ரேஷன்றது, இவரை கூப்பிட்டா ஆமாவை கூப்பிட்டா வந்துடும், காமாவை கூப்பிட்டா வந்துடும், பாபாவை கூப்பிட்டா வந்துடும்லாம் பேரெல்லாம் சொல்கிறது. யாரும் உங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது சார். ஆனால் நம்முடைய திறமைக்கும் ஆற்றலுக்கும் அது கன்வெர்ட் ஆகிற வேலை தான் காசு வர்றதே ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி மெடிக்கல் படிக்கிறாங்க, பிஜி படிச்சிட்டவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை கேட்டால் பரிதாபமாக கிடக்கு. முதல்ல ஒரு 80 லட்ச ரூபாயை கட்டி ப்ரைவேட்டுக்கு போயிருக்காங்க. அடுத்து 1.5 கோடி செலவழித்து பிஜி படிக்கிறாங்க. என்ன சம்பளம்னு சொன்னால் மாதம் வந்தால் பரிதாபமாக இருக்குது. மெடிக்கல் மட்டும் சொல்ல, இன்ஜினியரிங் எல்லாம் போச்சு. ஆனால் இதே ஒரு மெடிக்கல் சீட்டை அமெரிக்காவில் படித்தேன் ஒருத்தன், பிலிப்பைன்ஸில் படித்த ஒருத்தன், அவன் அங்கே வாழும்போது எப்படி பாருங்க. அதை கன்வர்ஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான். அது ஒரு ட்ரிக்கு தான். பணம் பண்ணுறதெல்லாம் ட்ரிக்கு தான். உங்களுக்கு முன்னால் வந்தவனுடைய அறியாமையை பார்த்து அடிச்சிங்கன்னா அவன் முடியலைன்னா கொடுத்துருவான். அவனுக்கு முடியாதுக்கு தானே உங்கள்கிட்ட வர்றான். இதே மாதிரி அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அதற்காக செத்து 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 பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதை மாதிரி நீங்கள் யாருக்கு செய்கிறீங்களோ இல்லையோ இதை கேட்குறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய இளைஞர்களுக்கெல்லாம் இது பயன்படணும். ஆனால் மூளையை பற்றிய முதல்ல விழிப்புணர்வு. நீங்கள் செய்ய முடியலைனாலும் இதெல்லாம் இருக்குது, ஆனால் தோண்டி எடுத்து செய்யலாம். அந்த தோண்டி எடுத்து செய்வதற்குத்தான் எங்களுடைய சுயவியல் கோட்பாடு முழுமையாக ஏற்கனவே இருந்த பல மருத்துவ ரீதியாக உளவியல் ரீதி எல்லாத்தையும் உடைச்சிட்டு அதுக்குள்ளே வரவே மாட்டோம் நாங்கள். 1 to 1 ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய மூளையினுடைய ஒவ்வொரு நொடியும் அவனுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடியும், அவனுடைய மரபணுத்திறனுக்கு தக்கபடியும், அவனுடைய சூழலுக்கு பிரெயினில் இருக்க சக்திகளும் அறிவும் ஆற்றலும் அப்படியே பரவிக்கிட்டே இருக்கு, பறந்துக்கிட்டே இருக்கு, பிறந்து கொண்டே இருக்கு. அதுக்கு தகுந்தபடி கொடுப்பது தான் நம்ம சுயவியல் கோட்பாடு. மூளையை பற்றிய முதல்ல இவ்வளோ பெரிய விழிப்புணர்வை பெர்மனண்ட்டாக வச்சுக்கோங்க. எப்படி உயிர் போயிடும் அப்படி என்பது பெர்மனண்ட்டோ, வயது ஆகிவிடும் என்பது ஒரு பெர்மனண்ட்டோ, இதே மாதிரி இது பெர்மனண்ட்டான ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி கிளம்பும்.
அதை முதல்ல முயற்சி பண்ணுங்க. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.